மறக்காதீங்க சார். சார் நீங்க எல்லாம் இல்ல போ. ஸ்டேடியம் இல்லங்க. ராம ஜென்ம பூமி போறீங்க. அவங்க கொடுங்க. அவங்க வழி விடுங்க. சரிங்க. ஐயா விடுங்க. சார் ராம ஜென்ம பூமி போறீங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்? உங்களுக்கு சிறப்பழைப்பாளராக நீங்க அழைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமா தொடர்ச்சி ஆன்மீகத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த சார் ஒன் பொலிட்டிக்கல் கொஸ்டின் சார், மீண்டும் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழாவுக்கான அழைப்புதல் இந்தியா முழுவதும் முக்கிய பிரபலங்களுக்கு விழா குழு சார்பில் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் முக்கிய பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த அழைப்புதல் முறைப்படி வழங்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பை ஏற்று தற்போது ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் அவருடைய சகோதரர் திரு சத்யநாராயணா உள்ளிட்டோர் தற்போது இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறாங்க. முன்னதாக லதா ரஜினிகாந்த் மற்றும் சத்யநாராயணா இருவரும் தனித்தனி வாகனங்கள்ல சென்றதற்கு பிறகு சற்று நேரத்துக்கு பிறகு நடிகர் திரு ரஜினிகாந்த் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்னை போயசோட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து தற்போது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார். விமானம் மூலமாக டெல்லி சென்று அங்கிருந்து அயோத்திக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்வில் பங்கேற்பது குறித்து அவருடைய கருத்தை கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டு சென்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.